இந்த தர்மத்தை இவன் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாமல் இருந்தாலும் ஒன்று தான். அதனால தான் அல்லாஹு தாலா ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்லுவான், லன் தனாலுல் பிர். நீ தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நன்மையான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ வரைக்கும்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ என்ன பிரியப்படுகிறாயோ அதை மக்களுக்கு நீ கொடுக்காத வரைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதையே தர்மம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் தர்மம் செய்யாத வரைக்கும் பிர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை. தர்மத்தில் 2 வகை சகோதரர்களே. ஒரு தர்மம் ஆணவம் பிடித்த தர்மம், இன்னொன்று ஆக்கப்பூர்வமான தர்மம். ஆணவம் பிடித்த தர்மம் என்பது மிச்சம் மீதி வரக்கூடிய எச்சங்களை குப்பையில போடுறதுக்கு பதிலா அந்த மனுஷன் வயிற்றுக்குள்ள போடுவோம்னு சொல்லிட்டு ஆணவம் பிடிச்சு போய் என்ன பண்றதுண்டா வேஸ்டா போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பழைய நாம சுத்தமாக அதை சாப்பிட உகக்காத உபகாரங்களை எல்லாம் என்ன செய்வது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறது. இந்த தர்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே கண்டிச்சாங்க. அதுபோல இன்னொரு கேடுகட்ட தர்மம் இருக்கிறது. என்ன தர்மம் அப்படி சொன்னா, எனக்கு அல்லாஹு தாலா ரொம்ப தந்திருக்கிறான், அவருக்கு தரல அப்படின்றத மனதில் இவனாவே நிறைச்சிக்கிட்டு இப்படி தூக்கி போடுறது. அதாவது தர்மத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தர்மங்களை இழிவா சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பண்றதுன்னா ரொம்ப இழிவா மட்டமா நினைச்சு இந்த போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த தற்பெருமை தாண்டவம் ஆடக்கூடிய விதத்தில் தர்மம் செய்வது. தந்தாங்க போ, கொடுப்பாங்க வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது. இந்த தர்மத்தை இவன் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாமல் இருந்தாலும் ஒன்று தான். அதனால தான் அல்லாஹு தாலா ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்லுவான், லன் தனாலுல் பிர். நீ தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நன்மையான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ வரைக்கும்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ என்ன பிரியப்படுகிறாயோ அதை மக்களுக்கு நீ கொடுக்காத வரைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான். அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்ன பிரியமோ அதை தந்துவிட வேண்டும். இந்த ஒண்ணுக்குமாகாத ஆடைகளை கொடுப்பது, அது கிழிஞ்சி தேஞ்சி ஒண்ணுக்குமே இல்லாம தான் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவரு. இந்த தர்மம் சிறந்ததா? தான் என்ன போடுறோமோ அதையே இன்னொரு பிரதி முஸ்லிம்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. அன்னைக்கு ஒரு மனுஷன் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது, சென்ற வருடம்னு நினைக்கிறேன். அவரு சாதா கையில எடுத்திருக்கிறார், எனக்கு ஹை குவாலிட்டி கையில எடுத்திருக்கிறார். அப்போ நான் சொல்லுவேன், ஏஹாஜி தாங்க ஒரு மாதிரியா கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப. அப்பதான் அந்த மனுஷன் இதை சொல்லி காட்டினாரு, எனக்கு பிரியமானது அதுதான் ஹஸ்ரத். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இதையும் நான் உடுப்பேன். எனக்கு பிரியமானதை உங்களுக்கு நான் தந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு வகையில நான் எடுத்துக்கொள்வது என்னுடைய ரப்புடைய உள்ளத்தை என்ன செய்யும், குளிர்ச்சிப்படுத்தும் அல்ல. ஒரு ஆலிமுக்கு நான் ஒரு சிறந்த அன்பளிப்பை தந்தேன் என்ற ஒரு மன திருப்தி எனக்கு ஏற்படும் அல்லவான்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த மாதிரி மக்கள் வாழ போய் தான் அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அவங்களுக்கெல்லாம் சரி தெரிந்த செய்தி தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னவென்றால், தான் எந்த ஒரு பொருளை ஓப்பா சாப்பிட மாட்டாங்க, பிறருக்கு கொடுத்து தான் சாப்பிடுவாங்க. உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ், நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கேட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வயதான பெண்மணி திராட்சையை கொண்டு தருகிறார். தந்த உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திராட்சை என்பது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா சாப்பிடுறாங்க. எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண் பார்த்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுகின்ற வரைக்கும் அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்பைகளை என்ன செய்யறாங்க, வெளியில போட்டுறாங்க. அந்த அம்மாவும் மன திருப்தியோட போயிடுச்சு. அப்பதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்போதுமே தாங்கள் எங்களுக்கு தண்டு தானே சாப்பிடுவது வழக்கம், தாங்கள் முழுமையாக, இன்னும் சொல்ல போனா கொட்டையை கூட சாப்பிடுவீங்களோன்னு நாங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு முழுமையா சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, ஏப்பா நான் எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துதான் சாப்பிடுவேன்,
ஆனா அந்த அம்மா கொண்டு வந்த அந்த திராட்சை வந்து மிகவும் புளிப்பாக இருந்தது, சுவை இல்லை அதுல. நான் இப்ப சப்போஸ் நான் உங்களுக்கு தந்தேன்னு வச்சுக்கோ, தந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில சொன்னா அந்த பொம்பளை ஏதாவது நினைச்சிடக்கூடாதுன்னு முகத்தாலே காட்டிடுவீங்க. முகத்தாலே என்ன செய்வீங்க? ரியாக்ஷனை காட்டுவீங்க. நம்மள நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. அந்த அந்த அவன் சொன்னா கூட அதை தாங்கிடுவாங்க. அந்த முகத்தை காட்டும் போது அந்த எதிராளி இருக்கலாம் பாருங்க, தர்றாம பாருங்க, அவனு மனசு உடைஞ்சு போயிடும். கல்யாண வீடுகள்ல இருந்து அநியாயம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனமு வந்து விருந்து கொடுக்கணும்னு சொல்லி ஹாஜி நீங்க எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வெளியில போகும்போதே புறம் பேசிட்டு போவாங்க. அந்த சாப்பாடு இவரை சொல்லியிருந்தா சூப்பரா சமைச்சிருப்பாரு. அக்பர் பாய் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லியிருந்தா பிரியாணி சூப்பரா களை கட்டி இருக்கும். எங்க இருந்து இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு? எப்பா அவருக்கு என்ன தோதுவோ அந்த ஆளை தான் பிடிச்சிட்டு வருவாரு. நீ ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கூப்பிட்டு எந்த பாய் நீ பிடிப்ப? அவருக்கு ஏதோ ஒரு போற வர்ற எங்கேயோ பாருக்கு பாய்ண்டியவரோ ஒருத்தர் இருக்கிறாரு, குறைஞ்ச இதுக்கு சமைச்சு கொடுக்குறவரு, அவரை பிடிச்சி சமைச்சிருப்பாரு. போனமா அல்ஹம்துலில்லான்னு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க ஜின்னு சொல்லி சொன்னா உள்ள எவ்வளவு பாடுபடும், உள்ள எவ்வளவு ஆனந்தம் அடையும். அதான் துவா. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைபிடிப்பு. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதமான சுன்னத். சாப்பாடு முன்பின் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறாரு, நோண்டி நோண்டி கேட்பாங்க. அதுல மாட்டுறது நான் தான் மாட்டுவேன். சொல்லுங்க சும்மா சொல்லுங்க, எப்படி இருக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஜி. இல்லையே உங்க வாய் தான் சொல்லுது, உங்க கண்ணு வேற மாதிரி பாக்குது. ஜி நான் சைவம் தான் சாப்பிடுவேன், எனக்கு சைவம் நீ எவ்வளவு நாள் கூட நான் சாப்பிடுவேன், இந்த அசைவமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறது. ஒரு சில பேர் வற்புறுத்தி, நம்ம ஹாஜி ஃபசுல் ரஹ்மான் மாதிரி உள்ள ஆட்கள்லாம் வந்து வற்புறுத்தி இது பண்ணி ஜபர்தஸ்த் பண்ணாதான் அந்த நான்வெஜ்ல கை வைக்கிறது. இல்லைன்னு சொன்னா வெஜ் தான். அல்ஹம்துலில்லாஹ், பருப்பு சாம்பார் தக்காளி தொக்கு அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி வற்புறுத்தி கேட்கும் போது டபால்னு உடைச்சிருவேன், அவ்வளவுதான். நல்லதான் இருக்குது, ஆனா இதுல சொல்லுங்க ஹஸ்ரத், ஏன்னா அதை நான் அடுத்த தடவை நான் கிளியர் பண்ணிக்கிறேன், அதுக்காக கேட்டேன்னுவாங்க. இதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. இது அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, அதனால வேற வழி இல்லாம என்ன செய்யறோமோ சொல்றோம். இதுல ஒண்ணும் இல்லை. சும்மா போகும்போது அவங்களுடைய மனம் கோணும்படி, நான் வருத்தப்படும்படி வார்த்தைகளை இதா கருத்தா சொல்லிட்டு போறது தவறு அப்படின்றத இந்த இடத்துல புரிய வைக்கணும். நாம என்ன நினைக்கிறோமோ, மனசுல நமக்கு வாங்குறதுக்கு என்ன நினைக்கிறோமோ அதே தான் நம்ம பெற்றோர்களுக்கும் வாங்கி கொடுக்கணும், மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுக்கணும், நம்ம கட்டிய மனைவி மக்களுக்கும் வாங்கி கொடுக்கணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் எதிர்பார்த்த தர்மத்தை செய்யக்கூடிய தர்மசீலர்களாக ஆக்குவானா. காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.